அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஆக்சுவலி நீங்க வள்ளி சாய்ராம் சொன்னத நீங்க கேட்டிருப்பள். அதனுடைய தொடர்ச்சிய தான் இப்ப நீங்க கேட்க போறள். சிவனை இப்ப அதிகமா நேசிக்கிறேன். அளவு மீறி நேசிக்கிறேன். என்னால அது பாபா வந்து சிவரூபம் தாம்மா. அவர் ஆ சிவரூபம். அவர் சொல்றதெல்லாம் நாராயணனோட நாமங்களை சொல்லுவார். ஸோ அதனால அவர் சிவவிஷ்ணு அவதாரம் தான் அவர். ஆக்சுவலி அப்படி ரெண்டும் கலந்தது. ஒரே ஒரு சொல்றேன். ஒரே ஒரு சிவனுடைய பாட்டை மட்டும் நான் அது ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் படிக்க எனக்கு கூட்டு பாடம் தான் எனக்கு படிக்க தெரியும் அப்பெல்லாம். எனக்கு பார்க்காம படிக்க தெரியாது. எனக்கு பார்க்காமலும் எழுத தெரியாது. இப்ப ஒரு நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு உட்காந்து மேம் நான் செல்லுல எல்லாம் ஒரு சிவனுடைய இது வந்துச்சுன்னா எனக்கு எப்படி மனப்படம் பண்றது மறந்துருமே அப்படின்னு நினைப்பேன். நான் சிவன்கிட்ட கேட்டுட்டு முகூர்த்த நேரத்துல தலை ஒழிச்சிட்டு விளக்கு போட்டுட்டு ஈஸ்வரா இன்னைக்கு நான் இந்த நாமத்தை ஃபுல்லா நான் படிக்கணும் அப்படின்னு நான் பார்க்காம நான் எப்படியாவது கத்துக்கணும். உன்னை நான் எப்ப பார்த்தாலும் தனிமையில கூட நான் ரோட்ல நடந்து போனா கூட உன்னை நான் பாடிக்கினே போகணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு உக்காந்து மேம் இன்னைக்கு சொல்றேன் மேம். நான் அந்த வார்த்தைய நான் அந்த அந்த ஒரு பாட்டு மட்டும் பாடுறேனுங்களா கேளுங்க மேம். 1/2 மணி நேரத்துல எனக்கு மண்டையில ஏத்தினாரு. எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய கீதம் சிவாய வேதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரம்மம் சிவாய பிரம்மா சிவாய நாளும் சிவாய கோலும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய 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 சிவ சிவாய சிவாய ஓம் நம சிவாய. இது எனக்கு ஃபுல்லா ஒரே 1/2 மணி நேரத்துல என் மண்டையில ஏத்தினாரு மேம். அப்பதான் நினைச்சேன் அப்பா என் நினைவுல இருக்காரு அப்படின்னுட்டு. நானு எனக்கு ஒரு ஒரு 3 வார்த்தை கூட ஞாபகத்துல மறந்துரும். அவ்வளவு ஒரே பிரபஞ்சமே நீங்க பாடின பாட்டுல பிரபஞ்சமே வந்துடுறது. இனி ஒண்ணுமே இல்ல, எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் அப்படின்னு தான் வருது. அவ்வளவு எனக்கு ஒரே செகண்ட்ல எனக்கு கத்து கொடுத்தது. அந்த அந்த 10 நிமிஷம் கூட இல்ல, முகூர்த்த நேரத்துல நான் கண்ணை முடிக்கணும். நான் செல்லுல ஒரு தடவை பார்த்துட்டு நான் படிச்சுட்டேன். இது எனக்கு இப்ப பார்க்காம நான் படிக்கணும். சிவபெருமனே என்னால எனக்கு நிறைய உங்க பாட்டை பாடணும். அதே முருகருடைய பாட்டையும் ஏதாவது ஒரு மைக்ல ஒரு 2 வரியாவது என்ன பாட சொல்லுவாங்களா கோயில்ல. அவத்தினுடைய ஆசை எனக்கு இருக்கு. ஆனா முருகருடைய பாட்டை நான் பார்க்காம பாடணும்னு எதிர்பார்க்கறேன். இன்னொரு பாட்டு, ஒரு முருகருடைய பாட்டு மட்டும் ஒன்னே ஒரு கொஞ்சம் பாடுறேன் கேளுங்க மேம். குன்றேறி நின்றவனே குமரா என் முருகையா, முருகாத மனசனுக்கு உண்ணவிட்டா யாரையா, கூற்று கண் போலத்தான் உப்பு தண்ணி கொட்டுதையா, வேலவனை காணாமல் வெந்த மனம் பாடுதையா, பாருமுகம் உனக்குண்டு அழகான மயிலுண்டு, ஆறுதலும் சொல்ல ஒரு ஆளும் இல்லை எனக்கு, வேல் பிடித்ததனே விடலாமா, விழுந்து தொழுபவள் அழலாமா, அப்பன் சிவனும் மறந்தாரா, ஆண்டி கோலமும் முறைதானா. இது அப்பா முருகருடைய பாட்டு. எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு கண்ணுல இருந்து இன்னொரு பாட்டு பாடல மேம். இன்னும் ஒரே ஒரு பாட்டு மேம். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடல் இன்னும் தள்ளாட உயிர் நல்ல ஏங்குதே குமரா, உனை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளியில்லை வழிகாட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காகே தேவா, இறைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா. நான் இதெல்லாம் பாடும்போது எனக்கு அவர் என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அவர் மேல சாஞ்சாடணும். எனக்கு அவரு இருக்காரு. எனக்கு நான் அவரு தோல் மேல நான் அழுகுற மாதிரி இருக்கணும். எனக்கு கட்டி பிடிச்சி அழுகணும். எனக்கு அவர் காலை பிடிச்சி அழுகணும்னு தோணும் எனக்கு. நான் இந்த பாட்டெல்லாம் நான் பாடும்போது அவர் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எந்த சிந்தனையும் வராது. எங்க வீட்டுக்கார சிந்தனைலாம் அந்த பாட்டெல்லாம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய சிந்தனை எனக்கு வேணாம். எனக்கு பிரபஞ்சத்துக்கே என் மனசு இருந்தா போதும். எனக்கு கடவுளுக்கே அந்த மனசு எனக்கு நான்
நீ வந்து இப்ப நீ நினைக்கிட்டு வேஸ்ட், நான் கடவுளுக்காக நான் வாழ்ந்துக்கிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்க அப்படின்னு நான் சொல்றேனே இவர்கிட்ட. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற, நீ ஏன் இப்படி பேசுற? இல்ல, நான் கடவுளுக்கு மனசுல இடம் கொடுத்துட்டேன், என்னால இந்த மனசை என்னால அழிக்க முடியாது, இப்பறமேட்டு கடவுள் தான் என் மனசை மாத்தணும், உன்னிட்ட நான் பேசினாலும் போனாலும், ஆனா உனக்கு நான் எல்லா சேவையும் செய்யறேன். புரியுது. நீங்கள் இந்த அதுதான் உங்களுடைய கடமைகளை முடிச்சுட்டு சுவாமியை தேடுற அளவுக்கு வந்தாச்சு நீங்கள். ஸோ அது இனி மிச்சம் இருக்கிறதையும் முடிச்சிடுங்க, அவ்வளோதான். சுவாமி உங்கள் கூடயே இருப்பார், அதுக்கான தைரியமும் எனர்ஜியும் சுவாமி கொடுப்பார். ரொம்ப நன்னா பாடுறலையே, அதுதான் சொல்கிறேனே, மனதுருகி பாடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்ருதி பிடிச்சி பாடுறதுக்கு முடியுமோ இல்லையோ, மனதுருகி பாடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது உங்களுக்கு கடலலை தோன்றும் திருச்செந்தூரில் விஸ்வரூபமே வேலையா, பழமுதிர்ச்சோலை அறுபடை வீடு புண்ணியம் தரிசனம் முருகையா, திருநீர நின்று வரும் பொழுது நெஞ்சில் நிம்மதி பிறக்குது கந்தையா, சிவனே மகனே உனக்கு பாட பாட சுகமாகுதையா, வேல் முருகா அரோகரா அரோகரா, வேல் முருகா முருகையா கந்தையா துணையாய் தோன்றும் வேலையா, மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே, நாமரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே, கருங்கல்லானாலும் பனிகை மலையில் கல்லாவே, பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே. இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா மேம்? எனக்கு வந்து நான் கல்லா ஆனாலும் முருகருக்காக நான் கல்லா ஆனாலும் சந்தோஷப்படுவேன், பூவானாலும் சந்தோஷப்படுவேன், மண்ணா கூட நான் சந்தோஷப்படுவேன். உலகத்தை பார்த்தா நிறைய பேர் ஏமாத்துறாங்க, நிறைய பேர் பொய் சொல்றாங்க, நிறைய பேர் ஒரு குடும்பத்துக்கு இருக்கிறாங்க, நிறைய பார்க்கும்போது இவங்களாம் ஏன் இதை பண்றாங்க, கடவுளை நாடனாலே போதுமே, ஏன் இப்படி பண்றாங்க எனக்குள்ள நிறைய தோணும் மேம். கடவுள்கிட்ட காலையில ஏது முகத்தை நேரத்துல கேட்கறதுனா, எனக்கு பிரபஞ்சத்துல அவ இடம் கொடு மேம், நான் பிரபஞ்சத்துக்கு நான் சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நான் அதை தூங்கி ஏந்தவனே என்ன தெரியும் கேட்பேன் மேம், என்னால யாரு மனசும் வலிக்க கூடாது, நான் யாரையும் ஒரு வார்த்தை கூட என்ன திட்டாத அளவுக்கு இந்த ஒரு பொழுதெல்லாம் என்னை பார்த்துக்கணும், நான் நைட்டுக்கும் உனக்கு நான் நன்றி சொல்லணும், யாரனா ஏசிக்கிறேனா, யாரனா திட்டிக்கிறேனா, யாரனா எதனா பண்ணிருக்கேன்னா நான் நைட்டுக்கு நான் நினைச்சிட்டு நன்றி சொல்லிட்டு தான் நான் படுப்பேன். நான் அந்த மாதிரி நிறைய உலகம்னு நான் நினைச்சு நினைச்சு அழுது அழுது அடி வாங்கி நீ எங்க போன, எங்க இருந்த, எங்க போன, என்னை விட்டுட்டு எங்க போயிருந்த, எது தப்பு பண்ண, ஒரு 24 நேரம் சாப்பிடாத கூட பட்டினி வந்து குளிக்காத அழுதுக்கணும், அடிச்சுக்கணும், வச்சுக்கணும், அடிச்சு போட்டு போயிடுவாரு. இப்ப அவரு இல்லையேன்னு நினைச்சு 24 நேரம் போன் போடுறவ, இப்ப எனக்கு உங்களுக்கு போன் போடணுன்னே தோணாது, அவரா போட்டா எடுக்கலன்னா கூட ஏன் எடுக்க மாட்டேற, உனக்கு இன்னும் கோவமா, இன்னும் கோவம் தீரலையா, நீ நேத்து கூட நான் காலையில கொஞ்சம் மாலை வாங்கி போட்டா, முருகருக்கு மாலை வாங்கி போட்டா, விநாயகருக்கு மாலை வாங்கி போட்டான்றாரு நேத்து. நான் என்ன சொன்னேன், நீ 1000 மாலை வாங்கி போடு, நீ மனசுக்குள்ள 1000 அழுக்க வாங்கி வச்சுக்கணும், நீ மாலை போட்டாலும் அதையும் பார்த்துதான் இருப்பாரு கடவுளுக்கு. முந்தானேத்து வந்து என் பக்கத்துல சேர்ல உட்காந்தாரு, அவங்க அக்கா அண்டாண்ட உட்காந்துருக்காங்க. எனக்கு வந்து இவரு ரொம்ப டார்ச்சர் கொடுத்து எனக்கு மனநல பாதிக்கப்பட்டு நான் ரொம்ப ஹாஸ்பிட்டல்ல போய் வர நிலைமைக்கு ஆளாக்கிட்டாரு என்ன. அப்ப இட்டுன்னு வரும்போது பண்ருட்டி 4 ரோட்ல விட்டு கிடைச்சிட்டு இவரை ஈட்டுமை எங்கன்னா அனாத ஆஸ்பத்திரி போடுங்க, புள்ளிய விட்ட பெத்த புள்ளிய விட்ட சொல்றாரு, நான் எங்க அக்கா தங்கச்சில கூட பொம்பளா இருந்து நான் சந்தோஷமா வாழ்ந்துக்குவான்னு இவர் தப்பான பழக்கத்தெல்லாம் வச்சுக்கணும் இவர் சொல்லிட்டாரு மேம். அந்த 4 ரோட்டை என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என் பெத்த புள்ளைவ தூக்கின்னு வந்து என்னை வச்சிருந்து நல்லாக்கி காபதம் பண்ணி விட்டுடுவேன். இன்னைக்கு அதே அக்கா அங்க உட்காந்துருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. முந்தானேது நான் என்ன கேட்டேன், இன்னைக்கு மதம் பண்ணி உங்க அக்காவுக்கு உங்க செனத்தெல்லாம் உன் கையில போட்டுக்கன்னு நீ அவங்களெல்லாம் வீணாக்கிட்ட உன் சுயநலத்துக்காக்க. அவங்க அன்னைக்கு அவன் பார்த்து கொண்டு அந்த பொண்ணு என் தம்பி பொண்டாட்டி எனக்கு வேணும்டா நான் போவேன்டா அப்படின்னு சொல்லி நீ அவங்க வந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு நீ என் பக்கத்துல உட்காருறியே, அன்னைக்கு அவங்க பக்கத்துல உட்காந்துருந்தல, இன்னைக்கு என் பக்கத்துல உட்காரு என்ன நினைப்பாங்க அப்படின்னு நான் கேட்டேன். என் பொண்டாட்டி நான் எப்படி விட முடியும்? இம்மா நாள் எங்க போச்சு அந்த பொண்டாட்டி 3 வருஷமா? அவங்க பக்கத்துல தானே உட்காந்துருந்த, ஒரு விசேஷத்துல கூட என்ன ஒதுக்கி விட்டு தானே உட்காந்துருந்த. நிறைய பண்ணாரு மேம். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கல, அவங்க போகல, இன்னைக்கு என்னை தேடி கூட வரட்டும் மேம். நான் அவங்க செஞ்சாங்களான்னு தப்பா நான் நினைக்க மாட்டேன் மேம். நான் சாப்பாடு வாங்கி தருவேன், எல்லாமே செய்வேன், அவங்களுக்கு நல்லாமே செஞ்சேன். அதனாலதான் அவங்களுக்கு அந்த பாசம், அந்த செஞ்சதெல்லாம் மறந்து அவர் பேச்சு கட்டுன்னு போயிட்டாங்க. இன்னைக்கு நினைச்சு வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு அவரு என்ன தேடின்னு வந்தா பாருங்க, இவன் நீ ஏன்டா உன்னால தாண்டா நாங்க ஆவாத போனோம்னு கேக்குறாங்க மேம். இன்னைக்கு கேக்குறாங்க அவங்க அப்பா அவங்க தம்பியை கேக்குறாங்க. நம்ம என்ன பண்றோமோ அதுதான் திருப்பி கிடைக்கும். நல்லது பண்ணினா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணினா கெட்டது நடக்கும், அவ்வளவுதான். இன்னும் நல்லதே பேசு, நல்லதே நம்மளுக்கு வந்து நம்ம கெட்டதே ஒரு வார்த்தை பேசினா அந்த கெட்டதே அந்த வார்த்தை திருப்பி நம்மளுக்கு வரும். கண்டிப்பா வரும். அவருக்கு வந்தது
இன்னைக்கு அவர் பண்ணாரு, அதையே திருப்பி அவருக்கு வந்து எப்பவுமா ஞானோதயம் எப்போ தெரியுமா? ஓடுற வரைக்கும் தெரியாது. முடியலைன்னு சொல்லி படுக்கிறோம் பாருங்கோ, அப்போதான் நம்மளுக்கு ஞானோதயமே தெரியும். நம்மளை விட்டு போனவா எல்லாரும் அப்போதான் நம்மளுக்கு சுவாமியா ஏஞ்சலாலாம் தெரியவா. ஏன்னா நமக்குன்னு பண்ணவா அப்போதான். வேற யாரும் நம்ம கூட இருந்தவாள்லாம் பண்ணுவாளான்னு தெரியாது. ஆனால் நம்மளை விட்டுட்டு போனவா கம்பல்சரி நம்மளுக்கு நல்லது பண்ணியிருப்பான்னு தோன்றது எப்போ தெரியுமா? நம்ம ஆடி ஓடி முடிஞ்சதுக்கப்புறம்தான். அதனால் விடுங்கோ, அந்த ரியலைசேஷன் அவளுக்கு வந்துடுது இல்லை. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். சுவாமியை இறுக பிடிச்சுங்கோ. நீங்கள் பண்ணுற காரியங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். சுவாமி எப்பவும் உங்கள் கூட இருப்பார். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மேம், எனக்கு உங்களுக்கு பேசணும் போலே தோணிக்கினே தான் இருக்குது. அவசரம் அது வைக்கணும்னு தோணல. நான் அதிகமா யார்ட்டையும் போன்ல எல்லாம் பேசவே மாட்டேன். 2 வார்த்தை தான் பேசுவேன். அதுக்கு மாவா கேட்கும், 2 வார்த்தை பேசக்குள்ளே அம்மா போனா வைக்கிறேன். என்னம்மா பேசுறதுக்கு என்னமா இருக்குது, 2 வார்த்தை பேசணும் சாட்டையா நல்லா இருக்குது சரியா பச்சு அப்படியே வச்சிருவான். இவ்வளோ ஆதங்கப்பட்ட எனக்குள்ள இவ்வளோ ஒரு பொறுமை, எனக்கே கடவுள் வந்திருக்காரான்னு எனக்கு பெரிய ஷாக்கு. நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். இவ்வளோ மன்னிக்கிற குணம் இருந்ததுனாலே போரும். எவ்வளோ என்ன பண்ணினாலும் அது நம்மளை சேர்ந்ததில்லை, சுவாமியை சேர்ந்ததுன்னு சொல்லி விட்டுடுங்கோ. யார் நம்மளை பற்றி என்ன பேசினாலும், யார் என்ன சொன்னாலும் அது நம்ம கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே நம்ம என்னவா இருக்கோமோ அதுதான் நம்ம. அவள் சொல்கிறனால நம்ம அப்படி ஆயிட முடியாது இல்லையா? அதனால யார் என்ன சொன்னாலும் அது ஒன்னே சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்டே கொடுத்துட்டு போயிடுங்கோ. மிச்சத்தை அவர் பார்த்துப்பார். சிவன் சொல்லுவாரு, நீ ஏன் சொத்து, ஏன் சொத்துல கையை வைக்கிறவங்கள நான் வச்சு செய்வேனுக்காக சிவன் சொல்லுவார் பாரு. கரெக்ட். சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவா. அங்கேருந்து எந்த பொருளையும் எடுத்துன்னு வரப்படாதுன்னு. நீங்கள் அவரோட சொத்து நான் எடுத்துனா உங்களை சொல்கிறவாள்லாம் நாஸ்தி ஆயிடுவா. நீங்கள் விடுங்கோ, தைரியமாக இருங்கோ. இன்னைக்கு எல்லாம் பாக்குறாங்க மேம். நான் என்ன என் வீட்டுக்கார வச்சிருந்தவங்களாம் என் தலை குனிஞ்சுன்னு போறாங்க. ஒரே வார்த்தை கேட்டேன் மேம், நான் கேட்ட தப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க அம்மாவை பார்த்துக்க நான் வந்து உட்காந்துக்கிறேன். இத்தனை பேரை வச்சுங்கிறல்ல, அவள வந்து இந்த இடத்த வந்து உட்கார சொல்லு பார்ப்போம். இடத்துல வந்து உட்கார சொல்லுன்னு நான் எங்க வேணும்னாலும் சுத்தலாம், எங்க வேணும்னாலும் போகலாம், எங்க வேணும்னாலும் வாங்கி தின்னலாம், எங்க வேணும்னாலும் ரூம் எடுத்து நீ தங்கலாம். இந்த இடத்த அதிகாரமா நான் உட்காந்து இடத்த உட்கார சொல்லி பார்ப்போம். இதுதான்டா கட்டின பொண்டாட்டிக்கும் மானியன்ற கடமை எனக்கு மட்டும்தான்டா அப்படின்னு நான் சொன்னேன் மேம். இதுல என்ன மேம் தப்பு முந்தா நேற்று நான் சொன்னதுல? கரெக்ட் கரெக்ட். அந்த இடத்த இன்னொருத்தர் கொடுக்கவே முடியாது யாராலையும். இந்த 4 பேரையும் உட்கார வச்சு பாரு, அந்த 3 பேரையும். நான் கேட்டேன், வாயே திறக்கல மேம், ஒரு வார்த்தை கூட வாயில வரல. அது 1000 தான் இருந்தாலும் பொண்டாட்டி தான் இப்பதான் நான் உணர்ந்தேன் அப்படின்னாரு. பரவாயில்ல, அந்த ரியலைசேஷன் வந்தால் சந்தோஷம்தான். ஆனால் சுவாமியை விடாமல் பிடிச்சவங்க உங்களுக்கு பரிபூர்ணமாக அவரோட கடாட்சம் இருக்கிறனால தான் இன்னைய வரைக்கும் எல்லாரும் தேடிண்டு வரா. அவரை விடாமல் பிடிச்சவங்க இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய காலம் உங்களால் முடிஞ்சதை மற்றவாளுக்கு செய்யுங்கோ. என்னால முடியும் மேம். நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து முடியாத கடற்கறவங்களுக்கு நான் பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். எங்கேயோ வெளிநாட்டில் உட்காந்துட்டு அம்மா அப்பா இங்கே கஷ்டப்படுறவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. நீங்க கூட இருந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிற அந்த விஷயம் இருக்கு. அம்மா அப்பாவுக்கே அந்த கதியான நீங்க மாமியாரை இப்படி வச்சு தாங்குறள். ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லோகத்தில் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் போது தான் லோகம் கொஞ்சமானும் நன்னா தண்ணி கிடைக்கிறது லோகத்துக்குன்னு தோன்றது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினதில். நீங்கள் மறக்காமல் அட்ரஸ் மாத்திரம் அனுப்பி விடுங்கோ. பிரசாதம் இன்னும் அனுப்பலன்னு உட்காந்து செக் பண்ணும்போது தான் உங்கள் பேர் கிடச்சிது. அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஸோ ஆனா கேட்டு வாங்க கூடாதுன்னு கம்முன்னு இருந்தேன் மேம். உண்மையிலே மேம் எனக்கு தேடி வரணும். நான் உண்மையான அருள் எனக்கு முருகருடைய அருள் எனக்கு இருந்தா எனக்கு தேடி வரணும். என்ன அவங்க ஃபோன் போட்டு கேட்கணும். இதே ஒரு உங்க 40 நம்பர் என்கிட்ட இருக்குது மேம். நான் கேட்க கூடாதுன்னு கம்முன்னு இருந்தேன். எனக்கு வந்து அது எப்படிம்மா, சுவாமியோட எந்த பிரசாதமும் யாருக்கும் போகாமல் இது வரைக்கும் விட்டதே இல்லை. நாங்கள் தேடி 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 அனுப்பிடுவோம் எல்லாருக்கும். அவளே அனுப்பலைன்னாலும் யாரோ ஒருத்தர் வரலைன்னாலும் அவளுக்கு நாங்கள் எப்படியாவது ரீச் ஆகிடுவோம் அவளை. மேம் நான் வரணும்னு எனக்கு கொடுக்கணும் தான் வரட்டும் முருகான்னு நான் சொல்லிட்டேன். நான் தான் இப்போ மேம் உங்களை நான் தப்பாவே நினைச்சிக்கல. உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு தானா வரணும். எனக்கு கேட்டா அப்பதான் முருகருடைய அருள் இருக்குதுன்னு நான் முழுசா நினைச்சுனேன். இப்ப பாரு முருகருடைய அருள் தான். கண்டிப்பா 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 அதில் நம்புறேன் நான். ஏன்னா எந்த சக்தியா இருந்தாலும் சரி, ஆன்ம சக்தி ரொம்ப முக்கியம். அதுதான் சுவாமியோட கனெக்ட் ஆகிறது. எந்த சுவாமிங்கிறது நம்மளுக்கு வேறு விஷயம். ஆனால் அந்த சுவாமியோட நம்ம கனெக்டடாக இருக்கோமா, அது எவ்வளோ தூரம் அவரை நம்புகிறோங்கிறது தான். உங்களோட நம்பிக்கை எப்பவும் இதே மாதிரி இருக்கட்டும். கண்டிப்பாக சுவாமி உங்கள் கூடயே இருப்பார். நானே உன்னை கூப்பிடலனாலும் நீ என் மனசு விட்டு என்னைக்கும் போகக்கூடாது. நீ எனக்கு
ஆமா வந்துக்கினே இருக்கணும். நான் டென்ஷன் ஆனாலும் மறந்தாலும் எனக்கு வலி கொடுத்தா கூட உங்களை நான் கும்பிடணும். நான் ஆரம்பத்துலலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா வெள்ளிக்கிழமை படிக்க மாட்டேன், அதை படிக்க மாட்டேன். இப்பெல்லாம் எந்த சோதனை கொடுத்தாலும் உடனே அதுக்கடுத்து பின்னாடி ரிவர்ஸ்ல நம்மளுக்கு ஒரு நல்லது பண்றாரு. கை விடல. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா. நீங்க அட்ரஸ் மறக்காம அனுப்பித்தாங்கோ, பிரசாதம் அனுப்பி தரோம். சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாய்ராம்மா. ஓம் சாய்ராம். நமஸ்காரம். நமஸ்காரம். வந்துட வேண்டாம். வரப்போகிற 15ஆம் தேதி மகா சிவராத்திரி. சுவாமியோட அனுகிரகத்தில் ரொம்ப நன்னா துலுக்காத்தம்மன் கோவில் மாதவரத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த அன்னதானத்தில் நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவாளாக இருந்தால் தயவு செஞ்சு நேரடியாக வந்து கலந்துக்க முயற்சி பண்ணுங்கோ. 28ஆம் தேதி பூர்ண புஷ்கலாம்பா சமேத ஹரிஹரபுத்திர யாகம் நடக்க இருக்கு. சனியினுடைய பிரச்சனைகள்லேருந்து 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி அவருடைய பார்வை, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா வாக்கிய பஞ்சாங்கம் சனி பயிற்சி நடக்க இருக்குது. வருமுன் காப்பம் தான் சுவாமி நமக்காக அதுக்காக கொடுத்துருக்கார். ஸோ அதில் எல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்காக, அந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து வெளியில் வரதுக்காக, நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரதுக்காக தான் சுவாமி இதை கொடுத்துருக்காருன்னு நான் ரொம்ப பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருங்கோ. என்னால் நேரடியாக வர முடியாதுன்னு சொல்கிறவாளுக்கு உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி யாகம் பண்ணி யாக ரட்சையோட மங்கள பொருட்களையும் அனுப்பி வைப்போம். இந்த தடவை மணி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். தெரியல, பட்ஜெட் எங்கே போகும்னு தெரியாது. எங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு தான் ஆசை. ஸோ பார்க்கலாம். அதுவும் நடந்ததுன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன் நான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கலந்துக்கல, ஆனால் கலந்துக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கோ. நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுவாமியோட அனுகிரகத்தில் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் வந்து சேர வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.